சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த இறை வார்த்தை ஆண்டவர் 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக ஆண்டவர் இந்த மாதத்தை ஆண்டவர் டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே 3வது ஞாயிறு எங்களுக்கு ஓய்வு நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உன் வல்லமையோடு ஆற்றலோடு ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பிறந்திர ஆண்டவரே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்திர ஆண்டவரே. அப்பா, அந்த எங்கள் மரணத்தை ஜீவனை ஆண்டவரே உமது கையில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஐயா. இந்த ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காக என் ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாக இயேசுவினுடைய நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரோட பிறப்பு நாட்களில் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வியாழன் வெள்ளி ஒரு இடத்துல போய் ஊழியத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். என்னது, காட்டாறு அடித்தது போல என்னாச்சு, அடித்து அந்த பாலம் அப்படியே நடுப்புற உட்காந்துருச்சு. பாலம் நடுப்புற அந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, நீட்டை பில்லர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பில்லரில் கயிறு கட்டி வந்தோம். ஹல்லேலூயா. என்னது, அந்த பில்லரில் கயிறு கட்டி அதை என்னது அந்த இந்த கயிறு இந்த இதுக்கு கட்டுறாங்க பாருங்க, ரோப்பு போடுறப்ப அந்த கயிறில் கட்டி தான் அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, அந்த மரத்துக்கு இங்கிட்டும் அங்கே தூணை ஊனி, ஏன்னா எங்கிட்டுமே இது பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு காரைக்குடியிலேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் அங்கிட்டு இருந்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரோட சுவிசேஷம் இன்னைக்கு உலகங்கு போய் மூளை முடுக்கு எல்லாமே ஆண்டவரோட வார்த்தை இன்னைக்கு விதைக்கப்படுகிறது. ஆனால் மனம் திரும்புவது மட்டும் கடினமா இருக்கு. மனம் திரும்புவது தான் கொஞ்சம் கடிசனமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஆண்டோட பிறப்புல 3 சாஸ்திரிகள் வந்தாங்க. 3 சாஸ்திரிகள் வந்து என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, வெள்ளை போல். அப்ப இந்த 3ஐ என்ன செய்த ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த 3க்கு இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த 3ஐ மட்டுமே ஏன் ஆண்டவருக்கு நிறைய இன்னைக்கு இந்த வெள்ளி பொண்ணோட தான் அவரோட தான் என்னது, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே செல்வந்தர் யாரோடது, அவரோடது. ஏன் இந்த 3 பொருட்களை ஏன் முன்னாடி கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? ஏன் இந்த சாஸ்திரிகள் ஏன் இதை கொண்டு வந்தாங்க, ஏன் இதை நம்ம ஏன் இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் கடவுள் ஏற்றுக்கொண்டாரு, இன்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒவ்வொரு அற்புதத்தை அடையாளத்தை செய்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா நமக்கு என்ன தெரியல, என்னது இதை நான் பெற்றுக்கொள்வது என்னென்று நமக்கு தெரியல. பாருங்க, அதான் மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 2:11 எடுத்து வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து அந்த பிள்ளையும் அந்த தாயாரையும் மரியாதையும் கண்டு சாஸ்தாரணமாக விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதை என்ன செஞ்சாங்களா? இதை பாருங்க, பொக்கிஷத்தை திறக்கிறாங்க. எது அந்த பொக்கிஷம்? பெரிய பெட்டகத்தை திறக்கிறாங்க. எதுக்கு அந்த பொக்கிஷத்தை அந்த இடத்துல நம்ம திறந்து அந்த 3 பொருளை இன்னைக்கு கொடுக்குறாங்க. இந்த 3 பொருளையோட அந்த மகிமை என்ன? 3 பொருளை ஏன் கடவுள் இன்னைக்கு கொடுத்தாரு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினாங்க, தங்கத்தை கொடுத்தாங்க, வெள்ளியை கொடுத்தாங்க, வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய இன்னைக்கு என்ன வாசிக்கிறோம். ஆனா எதற்கு கொடுத்தார் என்று அழகாக சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 17:3. வெள்ளியை புகையும் பொன்னை
சோதிக்கும். என்ன செய்ய? வெள்ளியை புடமும் என்ன செய்யுமா? சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஒரு வசனம் மட்டும் போதும், 3 மட்டும் போதும். பாருங்க, எதற்கு ஆண்டவர் நம்மளோட அப்ப இருதயத்தை சோதிப்பதற்காக அந்த இடத்துல வெள்ளியையும் பொன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? சோதிப்பதற்காக. எதை ஆண்டவர் முதல்ல வச்சிருக்கிறார் நமக்கு முன்பாக? எதை வச்சிருக்கிறாரு? எதை வச்சிருக்கிறாரு? வெள்ளியையும் பொன்னை நம்ம முன்பாக அவர்கிட்ட காணிக்கை செலுத்த முதல் காணிக்கைய வெள்ளியும் பொன்னுமாக வைத்து நம்மளை புடமிட்டு எதை சோதிக்கிறாராம்? இருதயத்தை சோதிக்கிறார். இன்னைக்கு இருதயம், இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனோட பிறப்புல இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? எரேமியா எழுதுறாரு 17:9 சொல்றாரு, உன் இருதயம் கேடும் இருக்கு உள்ளதான். இன்னைக்கு தேவனுக்கு இன்னைக்கு பலி செலுத்த போகிற இந்த சாஸ்திரிகள் ஒருமனப்பட்ட ஆவினால் போனாங்க. இந்த சாஸ்திரிகள் எப்படி போனாங்க? ஒருமனையோடு போனாங்க. இன்னைக்கு காணிக்கை செலுத்த போகிறவர்கள் எத்தனை மனநிலையோடு போறாங்க? இன்னைக்கு ஆண்டவரோட பாதத்துக்கு போய் காணிக்கை செலுத்துகிறோம். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்புக்குள்ள போகிறவர்கள் எவர்கள் நம்மளை பரிசுத்தமாக்குறார்களா? இன்னைக்கு நான் வெள்ளியை புடமிடுவது போல இன்னைக்கு நான் புடமிட்டு என்னை நான் ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கிறேனா? சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு கடவுளோட நான் இணையக்கூடிய என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு எதற்காக இந்த ஆண்டவர் நம்மளோட வந்தார் என்று 2வது அப்போஸ்தலர் பணி 3:21 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் பணி 3:21. சாரி, வெளிப்படுத்தல் விஷயம் 3:21. வெளிப்படுத்தல் 3:21. நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, நான் பிதாவோட சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருப்பது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வார். என்ன செய்வாரா? அவரோடு உட்காருவதற்கு ஜெயம் செய்கிறார். இன்னைக்கு அவரோட சிங்காசனம் எப்படி இருக்கிறது? அங்க என்ன இருக்கிறது? எப்படி இருக்கும் அந்த சிங்காசனம்? தூர வீட்டுல இருக்குமா? எப்படி இருக்கும் அவர் சிங்காசனம்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிரகாசமாக. எப்படி இருக்குது? பிரகாசமா கோல்டா இருக்கும். சுத்தியில நம்ம எங்க உட்கார வைக்க போறாராம்? சிங்காசனத்துல நம்ம உட்கார வைக்கிறதுக்கு தேவனோட அழைப்பு இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு என்ன செய்யறது? இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? நம்ம மத்தியில என்ன செய்ய பிறந்து இருக்கிறாரு. அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்தாரா? இன்னைக்கு ரோட்டோரத்துல பிறந்தாருன்னா என்னன்னு ஒரு அடையாளம் பைபிள் இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்லுது. என்ன மாட்டு தொழுவத்துல பிறந்தாருன்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரலாறு சொல்லுகிற அளவுக்கு அவர் போகும் வாழ்க்கையே எங்கன்னு சத்திரமே கிடையாது. சத்திரமே இல்லையா? இல்லாத ஒரு இடத்துல என்ன செஞ்சாரு? பிறந்தாரு. இன்னைக்கு நான் என்னுடைய பிறப்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாள்லாம் நிறைய கொண்டாடுறோம். நான் என்னைக்கு யோபு 3:2 கொடுத்தாரோ அன்னையில இருந்து பிறந்த நாளை கொண்டாடுறதை விட்டுட்டேன். என்னைக்கு பிறந்த நாளுக்கு முதல் முறையாக என் பிறந்த நாள் எல்லா நாட்களையுமே பிறந்த நாளிலிருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சோதனை நாள் தான் எனக்கு. என்னது எல்லாமே ஒரு நல்ல நாளே எதுவுமே என்னுடைய வளர்ப்பு வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் சோதனையாக தான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட நிறைவான ஒரு நாள் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய எனக்கு என் தாய் 85 இறந்தாங்க. 85 இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என் தங்கச்சிங்களை வளர்க்குறதுக்கு வேலைக்கு போவதற்கு என்னுடைய வாழ்க்கை எல்லாமே எதுல முடிஞ்சிருச்சு? இவங்களோட இந்த உலகத்தாருடைய முடிஞ்சிருச்சு. கடவுளுடையனால என்ன போக முடியும். அப்பையிலிருந்து துன்பங்கள், துயரங்கள், வேதனை எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ கடவுளோட நான் பாதத்துல நான் வரும்போது தான் நான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் என்று தெரிகிறது. ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு அழகுள்ளவர்கள், எத்தனை அழகுள்ள பாருங்க. 2வதாக நம்ம அடுத்து எதை பார்க்கிறோம்? என்ன எடுத்து வாசிங்க. யாத்திராகம் புத்தகம் 38, 34 எடுத்து வாசிப்போம். யாத்திராக புத்தகம் 38, 34. 34 எபேசியர் 5:2 வாசிங்க. எபேசியர் 5:2.
கிறிஸ்து நமக்காக நமக்காக நமக்கு தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் அல்லேலூயா. எந்த வாசனையோட ஒப்பு கொடுத்துட்டாரு? இரண்டாவது பொருள் எதை பார்த்தோம்? சுகந்த வாசனுக்குள்ள எதை வெள்ளை போலத்தை நம்ம என்ன செஞ்சோம்? ஆண்டவரோட பாதத்துல என்ன செய்யறோம்? அந்த தூப வஸ்திரங்களை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரோட தூப வஸ்திரம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அப்ப கடவுள் இன்னைக்கு எதுக்காக வந்தா இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? தூபம் போல இருக்கிறதா? ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் இன்னைக்கு தூபம் போல போகுதா? சில நேரத்தில் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், இங்க ஒரு 2 பேச்சு பேசுவாங்க, அங்க ஒரு 2 ஜெபம் இருக்கும், இங்க 2 துதி இருக்கும், அங்க ஒரு 2 பேச்சு இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம ஜெபம் தூபம் போல போகிறதா? தூபம் போல இருக்கிறதா? சிந்திச்சு பார்ப்போமே. இன்னைக்கு நம்ம சிந்தனை ஃபுல்லுமே எப்படி இருக்கிறது? இந்த தாயை போல நான் ஒவ்வொரு நாளும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். யாரு? அன்னை மரியாள் பாதத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? அவர் சிந்தித்து கொண்டிருந்தாங்க. அவர் சொல்வதை மட்டுமே செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா மார்த்தாவோ உலக பிரியமான காரியத்துல என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. உலகத்தின் காரியத்துல. இன்னைக்கு நம்ம உலகத்துக்குள் இருக்கிறோமா? கடவுளோடு இணைந்து இருக்கிறோமா? உலகத்தோடு ஒன்றித்து நம்ம வாழ்கிறோமா? கடவுளோடு இருக்கிறோமா? அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு? உற்று பார்த்து கொண்டிருக்காரு. அருமையான சகோதரர் சொன்னார், நீதிமொழிகள் புத்தகம் 15:3 சொன்னார்ல, நல்லவர்கள் மீதும் தீயோர்கள் மீது என்ன செய்யறாரு? கண்களை பதிய செய்யறாரு. நல்லவர் மீது தீயோர் மீது ஆண்டவர் என்ன செய்ய? கண்களை பதிய செய்யறாரு. அதே உபாக புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, ஆண்டவர் கண்கள் தேசத்தின் மீது என்ன செய்கிறது? வைத்திருக்கிறாரு. இந்த தேசத்தை என்ன தாண்டி தொடக்கம் முதல் முடிவரும் ஆண்டவர் கண்காணிக்கும் தேசமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி? இவர் பாலகனா இல்ல, இவர் பாலகனா இல்ல, வளர்ந்த இயேசுவாக இல்ல, ஆவியினாலே என்ன செய்யறாரு? உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மள எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறாரு? உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப யாரு மேல பிரியமா இருக்கா? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறார். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தீமையா என்ன செஞ்சிருவோம்? இன்னைக்கு ஓடிடுவோம். என்னது? இவர்களை விட்டு என்ன செய்ய? அகண்டு போவது போல போயிடும். அப்ப கடவுள் எதற்காக வந்தார்? கடவுள் என்ன செயலுக்காக வந்தாலும் சொல்லி அதை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் பணி 10ஆம் அதிகாரம் 38 எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 10:38. நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் வல்லமை அகப்பட்ட யாவரையும் பாருங்க என்ன செஞ்சாரா? குணமாக்குறவராக சுத்தி திரிந்தார். அப்ப வல்லமை இவர் எதற்காக கொடுத்தாரு? இறை வார்த்தைக்குள்ள வல்லமை. எதுக்குள்ள வல்லமை இருக்கணும்? இறை வார்த்தைக்குள்ள அந்த வல்லமை இருக்கணும். இன்னைக்கு இறை வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேர் என் இருதயத்தில் ஆண்டவரை இத்தனை வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, இத்தனை வார்த்தையின்படி நான் வாழுகிறேன், இந்த வார்த்தைக்குள்ள நான் கடந்து செல்கிறேன். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு இறை வார்த்தை இன்னைக்கு இறுக்கி பிடிச்சிருக்கிறோம்? என்ன செஞ்ச? இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறோம். பல காலத்துல என்ன இருக்காது? இந்த பைபிளை கூட எடுத்துட்டு வெளியே வர முடியாது. உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ உங்களுக்கு ஏற்படாது, வார்த்தை பஞ்சம் ஏற்படும். ஆமோஸ் 8:11 சொல்றாரு. என்னது? எந்த பஞ்சம் ஏற்படும்? வார்த்தை பஞ்சம். அந்த வார்த்தை என்ன செய்யறது? இந்த வெளிப்படையாக இன்னைக்கு கம்பெட்ல வச்சுட்டு போறது, சொல்லலாம் பேரை தோண்டு போகலாம், என்ன செய்ய முடியாது? இந்த வார்த்தையை கொண்டு போக முடியாது. வார்த்தை பஞ்சம் என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச காலில் வந்து விட்டது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எல்லாம் வார்த்தை என்ன செய்ய முடியல, நிறைவாக போதிக்க முடியல, சத்தமா பேச முடியல, மைக்கு போட்டு பேச முடியல. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. நிறைய இடத்துல மைக்கெல்லாம் பேச ஆரன்லாம் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது? போட்டு வெட்டா விளைச்சியாலாம் பேச முடியாது. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? உங்க கோயிலுக்குள்ள ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க, வெளியில என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சட்ட திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து விட்டது. அதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு துணையாக இருக்கிறாங்க. அப்ப கடவுளோட வார்த்தை இன்னைக்கு என்ன இருக்கிறது? இன்னைக்கு புடமிட்டு போவது போல இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தைக்குள்ள நான் என்ன செய்யணும்? கடைபிடிச்சு போவதற்காக தேவன் அடுத்த வார்த்தையை மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிக்க. மத்தேயு நற்செய்தி 5:17. நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்கதரிசியாகலும் அழிப்பதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள்.
அழிக்கிறதற்கு அல்ல, அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கு நிறைவேற்றுவதற்காகவே. என்ன எதுக்கு வந்தாரா? ஆண்டோட வார்த்தை நிறைவேற்றுவதற்காகவே இவரு கடந்து வந்தாருங்க. இன்னைக்கு இறை வார்த்தை இன்னைக்கு கொண்டு வருகிற இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இறை வார்த்தை இன்னைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை பொக்கிஷத்தை எத்தனை பேர் நான் ஆண்டவரே இந்த உயிர் உள்ள வார்த்தையை இந்த ஓய்வு நாள் நான் எடுத்து போகிறேன். இந்த ஓய்வு நாள்ல இந்த இறை வார்த்தையை எத்தனை பேர் இன்னைக்கு வந்ததுல இருந்து ஒரு வார்த்தையை நான் எடுத்துட்டு போறோம் சொல்லுங்க. 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தது என்ன, 1ஆம் தேதி என்ன பேசணும், 2வது ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசுறோம், எத்தனை இருதயத்தில் வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை பேசணும்? போன வாரம் பிரதர் பேசினாங்க, என்னவா பேசினாங்க, எதை குறித்து பேசினாங்க? பிரதர் பேசினா அவருக்கு ஞாபகம் இருக்கும், பேசுனவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கேட்டவங்களுக்கும் வேணும்ல. யாருக்கு வேணும்? உட்கார்ந்து அமர்ந்து கேட்கிறவர்களுக்கு எனக்கு என்ன வேணும்? இறை வார்த்தை வேணும். இன்னைக்கு கடவுளை இன்னைக்கு புறம்பட்டு தள்ளுகிறோமா, இல்லை கடவுளோட வார்த்தை இன்னைக்கு பொக்கிஷமாக வைத்துக்கிறோமா? அதுக்கு தான் வெளியே புடமிடுவது போல என்ன செய்ய, இருதயத்தை புடமிடுகிறார். இன்னைக்கு வெள்ளியை புடமிடுவது போல மலாக்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். மலாக்கி புத்தகம் 3 எடுத்து வாசிப்போம். மலாக்கி புத்தகம் 3 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து இருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்த. என்ன செய்யணுமா? நீதியான காணிக்கை. நீதியான காணிக்கை இன்னைக்கு எங்க இருக்கிறது? இன்னைக்கு வெள்ளியை புடமிடுவது போல தங்கத்தை புடமிடுவது. சும்மா தங்கம் என்று சும்மா வந்துடுறது, காதுல போட்டிருக்கிறோம்ல, இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சாதாரணமா வராது. எப்படி தங்கத்தை புடமிடுவது? சும்மா கடை எடுத்து நெருப்புல காய்ச்சணும். என்னது? சம்பட்டியால அடித்து இன்னைக்கு நம்ம அந்த அப்படிதான் நம்ம என்ன செய்ய இதை வடைக்க முடியும். இல்லைன்னா ஒரு செயினா போட முடியாது, தொங்கலா போட முடியாது, ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. அப்போ வெள்ளியை புடமிடுவது போல நம்ம தேவன் என்ன செய்யறாரு? புடமிட்டு பார்த்து கொண்டே இருக்கா. பரிசுத்தமாக மாற வேண்டும். அந்த பரிசுத்தமாக அந்த பொண்ணை என்ன செய்யறாரு? அதை புடமிட்டதுக்கு அப்புறம் தான் அதை பரிசுத்தமாக மாறும். அது புடமிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும்? பரிசுத்தமாக மாறும். இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிற ஜனமே இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு பரிசுத்தமாக தேவனை தேடக்கூடிய ஜனமே இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறோமா? என் இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதா? என் சிந்தனை பரிசுத்தமா இருக்கா? என் எண்ணம் பரிசுத்தமா இருக்கிறதா? என் இருதயம் பரிசுத்தமா இருக்க? என் ஆவி ஆத்துமா பரிசுத்தமா இருக்கிறதா? சோதிச்சு பாருங்க. இன்னைக்கு சோதிச்சு பாருங்க. நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? அந்த பரிசுத்தரை போல நான் வாழ்கிறேனா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பாட்டு மட்டும் எப்படி பாடுவோம்? எல்லாம் உற்சாகமா பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறே, இறைவா ஆராதனை செய்கிறே. சவுண்ட கொஞ்சம் ஏத்துப்பா. என்னது? மைக்க கொஞ்சம் நவுத்தி வை. என்ன பாட்டு பாடணும்? பரிசுத்தாவியான பாட்டு பாடணும். ஆனா எங்க போகுது சிந்தனை? சத்தம் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும்? என்னது? ஆண்டவர் அதுக்கு தான் குரலை கொடுத்திருக்கிறார். என்னது? குரலை கொடுத்திருக்கிறார். மைக்கு இருந்தாலும் என்ன செய்யலாம்? மைக்கு இருந்தாலும் ஒன்று இருந்தாலும் எனக்கு என்ன இல்லை, எது எனக்கு தேவையில்லை. பரிசுத்தாவியனை எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? புகழலாம், ஆராதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்? அப்படி கண்களை மூடும் போது இந்த உலகத்தை மறக்கணுங்க. எதை மறக்கணும்? உலகத்தை மறக்கணும். ஏன் கண்களை மூடி ஜெபிக்கிறோம்? என் சிந்தனை என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். என்னது? இதை பார்ப்போமா, அதை பார்ப்போமா, அதை கண்களை மூடி ஜெபிங்கன்னு சொல்றது. சில பேர் என்ன செய்வாங்க? நம்ம கண்களை மூடி இருக்கோம். அந்த பிரதர் சொன்ன ஒரு கண்ணை மூடி இருக்காரா? அவர் கண்ணையே பார்த்து. என்னது? நம்ம கண்களை மூடி ஜெபிங்க. நம்ம ஒருமுறைப்பட்ட ஆவியினால் என்ன செய்வோம்? ஒருத்தர் கண்களை மூடி ஒவ்வொருக்காக நம்ம கைகளை அவர் கைகளை வைத்து ஜெபித்து கொண்டே வருவோம். இவங்க என்ன செய்வாங்க? நம்ம கண்ணை மூட சொல்லிட்டு இவன் கண்ணை மூடுனானா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ள ஒரு குழப்பம் என்ன செய்யறது? அமர்ந்திருக்க முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, நிறைவான ஒரு சிந்தனை என்ன செய்யறது இல்ல, ஆண்டவர் பாதத்துல இல்ல.
அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு? வெள்ளியை புடமிடுவது போல நம்மளை புடமிட்டே ஆக்குறாரு. பிரதர் அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சடங்கு போல ஆயிடுச்சு. எது போல? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்னைக்கு என்ன, 1 மணி நேரம் 2 பேரும் ஏதாவது பேசி முடிச்சிடணும். 2 மணி நேரம். அப்ப 2 மணி நேரம் மட்டும்தான் தேவன் இருக்கிறாரா? வாரத்துல 2 மணி நேரம் மட்டும்தான் இருக்கிறாரா? எவ்வளவு நாள், எத்தனை மணி நேரம் இருக்கிறார் நம்மளோட? எத்தனை மணி நேரம் இருக்கிறார்? எல்லா நாளும், எல்லா நொடி பொழுதும் இருக்கிறார். என்னது? எல்லா நாளும். உலகம் முடியும் வரை என்ன செய்யற? உங்களோடு இருக்கிறேன்றார். உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்தேயு 28:20 சொல்றா. உலகம் முடியும் வரை என்னால உங்களோடு இருக்கிறேன். அப்ப நம்மளோடு இருக்கிறார்னா அவர் நம்மளோடு இருக்கிற, அவர் எங்க இருப்பாரு? எங்க இருப்பாரு? குடியில இருக்கிறாரா? குடியில இருக்கிறாரா? கோயிலுக்குள்ள இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்க? நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாரு. இருதயத்துல இல்ல. அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ஆனா என் இருதயத்துல இயேசு இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீங்களே ஆலயம், நான் தங்கக்கூடிய ஆலயம் என்று உங்களுக்கு. அப்ப எங்க இருக்கிறாரு? கிறிஸ்து பிறப்பு என்றது குடியில கிடையாதுங்க. ஒரு சுரூபத்துல கிடையாது. எதுல இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்துல, என் பிள்ளைகள்ல ஒரு மாபெரும் நற்செய்தி பிறந்திருந்த அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்மளோட இருக்க வேணும். மாபெரும் நற்செய்தி எங்க பிறக்கணும்? என் இருதயத்துல பிறக்கணும், என் குடும்பத்துல பிறக்கணும், என் இல்லத்துல பிறக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி, இன்னைக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆனா ஸ்டாரை கட்டிடுவாங்க. ஊருப்பட்ட கடனை வாங்கி வச்சிருவாங்க. என்னது? 1ஆம் தேதி ஆனா என்ன செஞ்சிருவாங்க? ஊருப்பட்ட கடன். தேவன்கிட்ட போகும்போது கடனோட போக முடியுமா? ஸ்டார் கட்டுற ஒரு அடையாளமாக இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? அடையாள கிறிஸ்தவர்கள். இவர்கள் யாரு? அடையாள கிறிஸ்தவர்கள். என்னது? அடையாள கிறிஸ்தவர்கள். நேத்து அந்த அம்மாட்ட சொல்றேன், எங்க வீட்டுல என் மகன் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியெல்லாம் குடியிலையும் ஜோடிச்சிடும், ஸ்டாரையும் கட்டிடுவான். என்ன? ஸ்டாரை கட்டிட்டு சாயந்தரம் என்ன செய்யறான்? சரக்கை போட்டுட்டு வந்து அம்மாவை வெளுன்னு வெளுத்து தள்ளிட்டான். என்னையா, எங்கயா? டிசம்பர் மாதத்துல என்ன நடக்குது? என்னது? இன்னைக்கு அடையாள கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்து எதற்கு வந்தாரு? வெள்ளியை புடமிடுவது போல உன் இருதயத்தை புடமிட்டு பார்க்கிறாரு. இன்னைக்கு புடமிட்டு பார்க்கிறாரு. இந்த புடமிட்டுகிறது நான் எந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறேன்? தேவன் வார்த்தைக்குள்ள இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு தேவன் எதற்காக வந்தா? இன்னைக்கு இளைஞர்களுக்கு எதற்கு காட்சி கொடுத்தாரு? எதற்கு அவர்களுக்கு என்னது? ஒரு நட்சத்திரத்தை, என்ன அடையாளத்தை தான் கொடுத்தாரு ஒழிஞ்சு வீட்டு வாசல்ல கட்ட சொல்லல. என்ன செஞ்சாரு? அவர்களுக்கு அடையாளத்தை தான் காட்டினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா, நான் கான்ஃபரன்ஸ் காலில் நான் பேசும்போது சொன்னேன், நிறைய பேர் ரொம்ப பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால் முடிஞ்சோன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. என்ன பிரதர், கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன பாரம்பரியமாக செய்து வந்துட்டு இருக்கோம், இதை நீங்க கொச்சையா பேசுறீங்கன்னாங்க. எங்கனாவது ஏன்னா இயேசு பிறப்பு இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்ததா? கிறிஸ்து பிறப்புல ஒரு மகிழ்ச்சி இருந்ததுன்னு சொல்லுங்க. கிறிஸ்து பிறந்தோடனே போர் கொடி எடுத்துறாங்க. என்னது? கொல்ல வேண்டும் என்று பிள்ளைய என்ன செஞ்சாங்க? இங்கன்னு தூக்கிட்டு திரிஞ்சாங்க. யோசேப்பு மரியாளும் எங்க அவங்க நிம்மதியாக இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிம்மதியாக ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறோம். கேக்கு வெட்டுறோம், எல்லாம் வெட்டுறோம். புதிய உட இயேசுநாத் பேரை சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? வருஷத்துக்கு கடனை உடனே வாங்கி புது ட்ரெஸ் எடுத்துடுறோம். எப்படியாவது கடன் வாங்கி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பை என்ன செய்யக்கூடாது? கொண்டாடவே கூடாது. என்னைக்கு என் உள்ள மகிழ்ச்சியாக, என் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதுதாங்க கிறிஸ்து பிறப்பு. என் இருதயத்தில் அநேக கேடும் கிறுக்கும் வச்சுக்கிட்டு கிறிஸ்து பிறப்பு கொண்டாடுனா ஏத்துக்குவாங்களா? இப்ப பேசுறதே ஏத்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை ஏத்துக்க மாட்டாங்க? பேசுறதையே ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப வார்த்தையானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த வார்த்தை நம்மள என்ன செய்கிறது? புடமிட்டு பார்க்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள நான் என்ன செய்யணும்? கடந்து போகணும். எடுத்து வாசிங்க. ரோமேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3 எடுத்து வாசிங்க. ரோமேயர் 8:3. அது எப்படி எனும் மாமிசத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யக்கூடிக்கு நம்ம குமாரனை பாருங்க, எந்த சாயலாக? பாவமான மாயமான சாயலாக
பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாருங்க, பலியாகவே அனுப்பி மாமிசத்தில் மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன செஞ்சாராம்? மாமிசத்துக்குள்ள பாவத்தை என்ன செஞ்சாராம்? விரட்டினாரு. இன்னைக்கு மாமிசம், இன்னைக்கு என் பாவம், இன்னைக்கு பாவத்தோடு இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடுகிறது சரியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆலயங்கள்ல என்ன செய்வாங்க? நற்செய்தி கூட்டம். சகமத ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் என்னது, காலையில இருந்து மதியம் வரைக்கும், சாயந்தரத்துல இருந்து நைட்டு 9 வரைக்கும் நற்செய்தி கூட்டம். இது எப்பயுமே இது மாதிரி நடந்தது இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அநேக விஷயங்கள் என்னது, அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த பங்கு தளத்தை புதுப்பிக்கிறாங்க. என்னது புதுப்பிக்கிறாங்க? புதுப்பித்து என்னது, இந்த இறை வார்த்தையை அவங்க உள்ளத்துல என்ன செய்யறாங்க? திணிக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பங்கு தளத்துல என்ன செய்யறாங்க? நிறைய வார்த்தையை திணிக்கிறாங்க. இப்ப 2வது சனிக்கிழமை எங்க அருங்குடை இல்லத்துல ஏன்னா நான் 2வது சனிக்கிழமை நற்செய்தி கூட்டத்துக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் என்ன புதுப்பிக்கிறாங்க. எதற்கு? இந்த மனநிலை தேவனோட இருக்க வேண்டும். என்னை வெள்ளியை புடமிடுவது போல இந்த வார்த்தையை என்ன செய்யணும்? புடமிட்டு என்னை மாற்றிக் கொள்வதற்காக என்ன என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு வார்த்தைக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஜனமே இன்னைக்கு வார்த்தையை விட்டு என்ன செய்யக்கூடாது? என்னது, வெளியே போக கூடாது. இன்னைக்கு இங்க இருப்போம், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம், என்னது மகிழ்ச்சியோடு இப்ப என்ன இறை வார்த்தையை கேட்டுட்டு இருப்போம். இப்ப போனா என்ன செய்வோம்? ஸ்டார் டிவியே என்ன போடுவோம்? ஆமா, ஸ்டார் டிவியை போட்டு என்ன செஞ்சிருவோம்? உட்காந்துருவோம். அது என்னென்ன பேசப்படுது, என்னென்ன இருக்குன்னு முன்னால இந்த தில்லானாலாம் நல்ல ஒரு இதா விஜய் டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் டிவியில் என்னது, எல்லா சீரியலும் எல்லா எது என்ன செய்யறாங்க? எல்லாமே நிறைய காரியங்கள் இன்னைக்கு என்னது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இல்ல நம்ம சரியா பாக்குறது, அதனால புரோகிராம் என்னன்னு தெரியல எனக்கு. என்னது, நாங்கள் டிவியில பாக்குறது இல்லை, அதனால எனக்கு ப்ரோக்ராம் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த சேனல்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். என்னது, இந்த சேனல்ல என்ன செய்யுது, இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். ஆனா என்னன்னு அதெல்லாம் விஷயம் எங்களுக்கு தெரியாது. பாருங்க, இன்னைக்கு கடவுளோட வார்த்தையே அந்த மனநிலையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள்ல என்ன பேசுகிறோம்? இன்னைக்கு தேவன் இன்னைக்கு என்னுடைய பாவத்தை இன்னைக்கு கழுவப்படுகிறார். இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி ஆண்டவர் நான் மீண்டு வர வேண்டும்? ஆண்டவர் இன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வர வேண்டும்? பாவத்தை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? கழுவப்பட வேண்டும். பாவத்தை விட்டு நான் என்ன செய்யணும்? பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடணும். நீங்க தள்ளுபடி ஆகும்னு சொல்லி சீராக்கு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும் போது அதை சொல்லுவாரு, பாம்பை கண்டு ஓடுவது போ. ஏன்னா பாம்பை கண்டு ஓடுவது உன் பாவத்தை கண்டு விலகு. அது சிங்கத்தின் பற்களை போல இருக்குமா? அது என்ன கடித்தா அந்த காயங்கள் என்ன செய்யாது? ஆறாது. அப்படி பாவங்கள் எப்படி இருக்கிறது? சிங்கத்தின் பற்களை போல இருக்கிறது. தேவனோட நெருங்காம தேவனோட நெருங்கி போக முடியல, நெருங்கி போக முடியாத இன்னைக்கு ஒரு பாவங்கள் இன்னைக்கு என்னது? என்னை சுத்தி கொண்டே இருக்கிறது. என் பாவம், என்னுடைய பாவம் எப்படி இருக்கு? சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப தேவனோட வார்த்தையை கேட்க முடியாத, தேவனோட வார்த்தை இன்னைக்கு கேட்க முடியாத என் காதுகள் என்ன செஞ்சிருச்சு? மந்தமா போயிருச்சு. தேவனை ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாத என்ன செய்யுது? தேவன் கரங்கள் என்ன செய்ய முடியல? குறுகி போகவில்லை. என் தீய செயலும் என்னுடைய பாவமே தேவனுக்கும் எனக்கு என்ன செய்து? பிளவை உண்டாக்கப்பட்டிருக்க, முகத்தை காண முடியாத ஒரு பிளவை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து ஆண்டவரை நான் இந்த ஓய்வு நாள்ல ஆண்டவரை கிறிஸ்து பிரபுக்குள்ள போகிறேன்னா என்ன செய்யணும்? என்னமா செய்யணும்? என்னை மாற்றம், ஒரு மாற்றம் எனக்கு இருக்கணும். மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன், உட்கார்ந்து நான் இறைவார்த்தை கேட்கறதுலயே என்ன செய்யல, கேட்கறது அர்த்தமே இல்லை. ஒரு மாற்றம் எனக்குள்ள வேணும். கொஞ்ச நாள் கடுகளவனை என்ன செய்யணும்? தேவனோட வார்த்தையிலிருந்து நான் வெளியே வந்தாதான், ஏன்னா அந்த மாற்றத்துக்குள்ள இருந்தாதான் தேவன் என்ன செய்வாரு? என்னை பயன்படுத்துவார், என்னை பயன்படுத்துவார். அதான் ரோமேர் அதிலே 15:4 வாசிங்களே. ரோமேர் 15:4. என்னது? தேவ வசனத்தில் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படி முன்பு எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறதா? போதனை. இன்னைக்கு போதனையாக எழுதியிருக்கு. அப்ப எனக்குள்ள என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? சொல்லுங்க.
நம்பிக்கை எனக்கு என்ன வேணும்? தேவனோட வார்த்தைக்குள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புற வார்த்தையை? இந்த இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்கிறோம், ஒரு விண்ணப்பத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த விண்ணப்பம் நிறைவேறுன்னு வந்து உட்கார்றோமா, நிறைவேறாதுன்னு உட்கார்றோமா? நிறைவேறும் தானே உட்கார்றோம். ஏன் இந்த விண்ணப்பத்தை நம்ம ஏன் பிடிக்க முடியல? ஏன் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது விண்ணப்பம்? ஏன் கேட்டு கிடைக்க மாட்டேங்குது? ஏன் கிடைக்கல? நான் கேட்கறது எப்படி கேட்கிறேன்? தீமையோடு கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்? தீமையோடு கேட்கறதுனால என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. விசுவாசத்தோட கேளுங்க. என்னது? விசுவாசத்தோட நம்பிக்கையோட கேளுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சு பிரதர். அப்புறம் என்ன செஞ்சாரு, எனக்கு பிரதர் ஒரு உதவி செய்யணும் இல்லையோ பிரதர், உங்களுக்கு எதாவது செய்யணும்னாரு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் என்ன செய்ய முடியாது. நான் எங்க ரோப்ல நடந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கது ஏன்னா ரோப்ல நடந்துட்டு விட்ட வலிக்கு விட்டுச்சு, உள்ள ஓடணும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம அந்த அந்தோனியார் கோயில் இருக்குல்ல, இங்க இருந்து அந்த பாலம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் இந்த நீளத்துல என்ன சார் ரோப்பு பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். ரோப்பு இங்கிட்டு என்ன செய்யுது? ஆடுது. ஏன்னா தண்ணி வெள்ளம் போல கீழே காட்டாரு. எப்படி இருக்குன்னு தெரியுமா? காட்டாரு ஏன்னா கல்லா இருந்தாலும் புரட்டிட்டு வந்துடும். காட்டாருன்றது என்னது? நிக்காது தண்ணி, எந்த இடத்துலயுமே விட்டு தண்ணி கூட நிக்காது. அதுதான் காட்டாரு. அந்த தண்ணியில நடந்து வந்துட்டு இருக்கோம். என்னது? போன் பண்ணி பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஐயோ நீ எது வேணாலும் செய்யான்னு சொல்லிட்டு ஏன்னா உயிரை பணையம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எப்படியா அந்த ஊரை விட்டு நான் என்ன செய்ய, காரைக்குடிக்கு நான் வந்துடணும். என்னது? காரைக்குடிக்கு நான் வரணும். அப்ப வந்தாதான் என்ன செய்யும், நான் திருச்சிக்கு வர முடியும். அது வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, மழை வந்தவனமாக இங்கெல்லாம் எப்படி பேஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியாது. இங்கே மழை எப்படி நான் அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா காற்று மழையும் அடிச்சு வீசுச்சு. சும்மா சாதாரணமா ஏன்னா கடல் பக்கம் இருக்கா, அதான் சாதாரணமா அந்த மழை இல்லை. அப்படி இருந்தேன், அந்த நெருக்கத்தில் வந்துட்டு இருக்கேன். அப்புறமே பார்த்தீங்கன்னா பிரதர் உங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்கு நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சிருக்கிறேன் பிரதர். ஐயோ நான் கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாத போல இருக்கேன். என்னது? கிறிஸ்து பிறப்பே நான் கொண்டாட முடியாத நிலையில நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமே பார்த்தேன். அவர் உள்ளத்தின் ஒரு மகிழ்ச்சியே நான் பார்த்தேன். அவரோட மகிழ்ச்சி, நம்ம மேல உள்ள ஒரு பிரியம். பிரதர் வாங்க பிரதர். நாங்கள் சரி பிரதர், நான் வார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யறேன், நான் திங்கக்கிழமை போல வரேன் பிரதர்னு சொல்லிட்டு பிரதர்கிட்ட சொன்னேன். அப்ப பாருங்க ஒவ்வொரு உள்ளத்துல என்ன இருக்கு, அவர் தேவையை எப்படியாவது நம்ம நிறைவேற்றணும் ஒரு உள்ள இருக்கிறது. ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்ன இருக்கு. ஆனா வார்த்தையை கொண்டு போகக்கூடிய எண்ணம், நன்மை செஞ்சாருங்க அவரு. ஆனா நான் நன்மையை நான் நன்மையை மட்டும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது. என்னது? அவருக்கு இறை வார்த்தை நான் என்ன செய்யணும், சொல்லணும். என்னது? நன்மையை மட்டும் நான் பெறுகிறவனாக நான் இருக்கக்கூடாது. என்னது? அவர்களுக்கு இறை வார்த்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்னைக்கு இந்த உலக மக்கள் இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு இந்த திருச்சி மட்டும்தாங்க தெரியல, உலகத்துல சுத்திலும் தண்ணி நின்று கொண்டே தான் இருக்கு. என்னது? இன்னைக்கு திருச்சிக்கு தான் ஒன்றும் தெரியல, இந்த பட்டணத்துல தான் ஒன்றும் தெரியல. வெளியே போய் பாருங்க. உண்மையெல்லாம் அந்த கிராமத்துல இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. அந்த கிராமத்துலையும் ஒரு செட்டு இந்த மாதிரி நல்லா இந்த இதோட டபுள் மடங்கு இருக்கு செட்டு போட்டு அந்த இடம் முழுவதும் 2 நாள் வியாழன் வெள்ளி 2 நாள் இருந்த அவ்வளவு ஆத்துமாக்கள். ஏன்னா அந்த கொட்டு மழையில என்ன செஞ்சாங்க, ரெயின் கோட்டு போட்டாங்க, கொடை எடுத்துட்டு வந்தாங்க, தோணி சாக்கு எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாம் வந்தாங்க. விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஏன்? வார்த்தை மேலே உள்ள ஒரு தாகம். இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்து பிறப்புக்குள்ள நான் போக போறேன், என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவர் மீது என்ன செய்தோம், கரங்களை வைத்து எண்ணெயினால் அபிஷேகம் செய்தோம். இறை வார்த்தை இந்த மக்களை விட்டு இந்த ஊரை விட்டு ஆண்டவரை விலகி போகாதவரையும் இவங்களை ஆசீர்வதி ஆண்டவர் சொல்லி எல்லா மக்கள் மீது என்ன செய்த, கரங்களை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். நிறைய மக்கள் சொன்னாங்க, இந்த கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா அந்த மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு வகையாக ஒரு துக்கம் இருக்கிறது. என்னது? துக்கம் இருக்கிறது. விவசாயம் அழிந்து போனது, ஆடு மாடுகள் அடித்து போனது, இன்னைக்கு வயதானவர்கள் முதியவர்கள் மரித்து போனார்கள். ஒரு துக்கம். அந்த துக்கத்துக்குள்ளேயும் இந்த தேவனோட வார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த துக்கத்தில் என்னது? தேவனோட வார்த்தை. இன்னைக்கு தேவன் எதற்கு வந்தாரு? நிலத்தை வாங்கி போட்டுவதற்காக வரல, பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக என் ஆண்டவர் வந்தாரு. ஆசீர்வாதமான வார்த்தைகளை இன்னைக்கு ஆண்டவர் கொடுப்பதற்காக வந்தார். அதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11 எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10:11. இவைகளெல்லாம் துஷ்டங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டுள்ளது. இப்படி இருக்க தன்னை நித்திரவன் என்று எண்ணுகிறவன்
என்ன செய்யறாங்களா? விழாதபடிக்கு எச்சரிக்கை. அந்த உலகத்துல எச்சரிக்கையா இருக்கபடி தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறது? எச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரியே, இன்னைக்கு தேவன் வரக்கூடிய அழிவில் இருந்து மகளே மகனே நீ எச்சரிக்கையாக இரு. நீ இந்த உலகத்துல இன்னைக்கு ஆண்டவத்துல வாழ்ந்தபோது ஆண்டவர் பாதத்தில் நீ வரும்போது நான் எப்படி இருக்க வேண்டுமானா எச்சரிக்கையோடு நான் வாழ வேண்டும். எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா ஞானத்தோட வாழுங்க. தேவனோட வார்த்தையை நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன செய்யாரு? உலகம் முழுவதும் சேதாரமானாலும் நம்ம வீடு சேதாரமாகாம தேவன் பார்த்து கொள்வார். உலகம் முழுவதும் சேதாரமாகுங்க, நஷ்டம் வரும், எல்லாம் வரும். ஆனா நம்மளுக்கு வரது போலதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் கைவிட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாள் என்ன செய்வார்? வரது போல இருக்கும், துன்பங்கள் வரப்போது, வேதனைகள் வரமே இருக்கும். ஆனால் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. ஆனா நான் என்ன செய்யும்? மன உறுதி எனக்குள்ள என்ன செய்யணும்? வேணும். துன்பங்களை சதிக்கக்கூடிய வல்லமை எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவன் என்ன சொல்ற? 1 கொரிந்தியர் புத்தகம் 10:13 சொல்ற, உங்க வலிமைக்கு மேல என்ன செய்ய மாட்டேன்? உங்களை சோதிக்க மாட்டேன்னு சொல்ற. இன்னைக்கு என் வல்லமை எல்லாம் இருக்கு. பாப்பாட்ட ஒரு 50 கிலோ தூக்கி கொடுத்தா தூக்க முடியுமா? எவ்வளவு கொடுக்கும்? என்னால எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்வாரு? சோதனையை கொடுப்பாருங்க. உங்க வலிமைக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு? உங்களை சோதிக்க மாட்டார். தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தேவனை என்ன செய்யறதுல ஒருவர் சோதிக்கிற. யாக்கோபு புத்தகம் 1:12 சொல்ல, மனிதன் சொந்த தீய நாட்டத்தில் அவன் சோதிக்கப்படுகிறான். யார் சொந்த தீய நாட்டத்துல? என்னுடைய சொந்த தீய நாட்டம். கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க, எனக்குள்ள என்ன தீய நாட்டம் இருக்குன்னு. இருக்கா இல்லையா? பட்டியலே போடலாம் பிரதர். என்னது? பெரிய ஒரு லிஸ்டையே என்ன செய்யலாம்? என்னது? பெரிய லிஸ்டை என்ன செய்யலாம்? போடலாம். எல்லாத்துக்கும் ஒரு சோதனை இருக்கிறது. ஆனா அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்காக தேவனோட வார்த்தை என்ன செய்யறது? இந்த கிறிஸ்து பிறப்பில் நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அப்ப அந்த சோதனையை நான் சதிக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட உட்கார வேண்டும். எந்த மனிதர்கிட்ட போயோ உட்கார கூடாது. அப்ப அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? நிறைய விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. நிறைய விடுதலை பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு ஏன்னா ஒரு துக்கமாக இருந்தாலும் ஆனா தேவனோட வார்த்தை இன்னைக்கு மன மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. மன மகிழ்ச்சி எப்படி? ஏன்னா மாபெரும் மகிழ்ச்சியை ஊட்டும் நற்செய்தி இது. மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியே இது. அப்ப இந்த நற்செய்தியை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட பாதத்துல உட்கார்ந்து. அதான் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10-11 எடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்துக்கும் பாருங்க, வந்திருக்க எல்லா இந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் ஊட்டும் உங்களுக்கு மாபெரும் நற்செய்தியை கிறிஸ்து பிறப்பிற்குன்னு சொல்லலங்க. என்ன செய்து? உங்கள் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இந்த இரட்சகர் உங்களுக்கு எந்த ஊர்ல? தாவீது ஊர்ல பிறந்திருக்கிறார். முதல்ல என்ன சார்? கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நற்செய்தி முதல். என்னது? முதல் நற்செய்தி தாங்க நமக்கு கொடுக்கப்பட்டது. இறை வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் தான் கிறிஸ்து பிறப்பு. உங்களுக்காக தாவீது ஊரில் உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். அப்ப நற்செய்தி தான் இன்னைக்கு வார்த்தையானவர் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த நற்செய்தியின் வழியாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை வழிநடத்துகிறார். எத்தனை இக்கட்டு வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், யாருக்கு ஏழை எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு இந்த நாளில் நற்செய்தியை முழக்கம் செய்து அவங்க உள்ளத்தின் சிந்தனைகளை சீர்தூக்கி என்ன பார்த்து இறை வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு? மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு. இந்த மகிழ்ச்சியை இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல. இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும்தான் இந்த மகிழ்ச்சியோட இருக்கிறது. ஆனா இந்த சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் பட்டி தொட்டி எந்தெந்த கடல் பகுதி பாத்தீங்கன்னா, நாங்க முட்டத்துக்கு போவோம். அந்த அந்தோனியர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆலயம் முழுவதும் என்ன செய்திருக்கு? தண்ணி நிரம்பி இருக்கிறதுங்க. நாகர்கோவில் முட்டத்துக்கு போவோம். அந்த இடத்துல நாகர்கோவில் இந்த சாமியார் மடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி இருக்கு. சாமியார் மடம் அந்த ஆலயம் பல்லக்கை. என்னது? பள்ளக்கை. கோயில் கீழே இருக்கும், ஏன்னா ரோடு மேலே இருக்கும். அந்த மாதிரி தண்ணி நிரம்பி இருக்கிறது.
நிறைய இடங்கள் அது தூத்துக்குடிக்கு போன இடத்துல, நாங்கள் ஊழியத்துக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கு, சென்ட்ரு முழுமையாக இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கும். எவ்வளோ தூரம்? சென்ட்ரு முழுமையாக. அங்கே இருந்த ஸ்பீக்கருக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கு. இதே ஆம்பிளிப்பர்லாம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, தொப்பையாக நனைஞ்சு போச்சு, எல்லாம் போயிருச்சு, எல்லாம் நஷ்டம். இன்னைக்கு ஜென்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னது அவ்வளோ உள்ள கீழே ஜென்ரேட்டர் நனைஞ்சிருக்கு. ஜென்ரேட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காயில் கட்டினா ஒரு பார்த்துக்கலாம். ஆனால் மீதி பொருளெல்லாம் எல்லாமே இன்னைக்கு சேதாரமாயி அந்த தூத்துக்குடி மறை மாவட்டம் மட்டும் கிடையாது, கடல் பகுதி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ சுத்தி வகையான எல்லா பகுதியும் என்ன இருக்கிறது, தண்ணி சூழ்ந்து கொண்டு இன்னைக்கு இருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, நமக்கெல்லாம் தண்ணிலாம் சூழவே சூழாது, திறக்கும் உடனே உள்ள போயிடுவோம். அல்லேலூயா. என்னது, நமக்கெல்லாம் தண்ணிக்குள்ள நமக்கு பிரச்சனையே கிடையாது. என்னது, அண்டாக்கா கசம் அவக்கா குசம் என்னது திறக்கும், எல்லாம் உள்ள உடனே போயிடுவோம். லேட்டா நமக்குள்ள இந்த துடிச்சுக்கெல்லாம் என்னது, சோத்துக்குள்ள தண்ணிக்குள்ள எதுக்குமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. சோத்துக்குள்ள தண்ணிக்குள்ள அவன் தருவான் இவன் தருவான் எந்த பிரச்சனையும் கிடையாது. திறக்கும் உடனே என்ன செய்வோம், உள்ள போயிடுவோம். போதும். பிரைஸ்லாம். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், உள்ள போகாத வரைக்கும் என்ன செய்யணும், ஆண்டவரே என்ன உள்ள போகாத வரைக்கும் என்னை பாதுகாத்துக்கங்க ஆண்டவரே. உள்ள போகாதவரு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. வாழ்றவங்களாம் சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள போறவங்களாம் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கும், வாழ்றதுக்கு ரெடியா இருக்கும். ரெண்டுக்குமே தயாரா இருக்கிறேன். எப்பயுமே தயாரா எதுக்கு இருக்கணும், போருக்கு தயாரா இருக்கிறது போல சாவுக்கு என்ன செய்யணும், உள்ள போறதுக்கு தயாரா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனோட வார்த்தை நம்ம என்ன செய்யறது, உடமிட்டு பாருங்க. எடுத்து 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் புத்தகம் 2:13 வாசிங்களே. 1 கொரிந்தியர் 2:13. 1 கொரிந்தியர் 2. அவைகளை நாங்கள் மனுஷயானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், எதால பேசுவதெல்லாம் மனிதன் பேசுவதாக அல்ல, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. எது பேசுகிறோம், பரிசுத்த ஆவியினால் போதிக்கக்கூடிய போதனையால நாம பேசுகிறோம். ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். எதோடு சம்பந்தப்படுத்துறோம், ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்பட்டு. ஏங்க ஆவிக்குரியவர்களை சேர்க்கிறாரு, ஏன் ஆவிக்குரியவர்களை சேர்க்கிறாரு? இப்ப தேவன் இப்ப நானும் வர்ஜில் பிரதர் சேர்ந்தா என்ன பேசுவோம், அந்த தேட்டர்ல செம்ம படம் ஓடுதுல என்ன பேசுவோம், என்ன செய்வோம், இந்த தேட்டர்ல இந்த படம் ஓடுதுன்னு, ஏன்னா இன்னைக்கு சீரியல், இன்னைக்கு இந்த டிவில இந்த படம் போறோம், அப்படியா பேசுவோம்? என்ன பேசுவோம், ஆவிக்குரிய வார்த்தை என்ன செய்வோம். ஏன்னா இந்த வாரம் இந்த பேசியிருக்கணும், அடுத்த வாரம் என்னென்ன பேசுறது, அடுத்த கட்டம் என்னென்ன நாம் என்ன செய்வோம், ஆவிக்குள்ள பகிர்ந்தறிவதற்காக இந்த ஆவிக்குரிய மனிதனுடைய ஆண்டவர் ஏன் இணைக்கிறாரு? அதுக்காக என்ன செய்யுது, துன்மார்க்கன் வழியாக நீ என்ன செய்யக்கூடாது, போகாத, அவர் பாதையில நிக்காத, ஏன்னா அவர் அமர்ந்திருக்கிற இடத்துல நீ என்ன செய்யாத, உட்கார. சங்கீதாசிரியர் என்ன சொல்றாரு, ஒண்ணு என்ன சொல்றாரு, அழகாக சொல்றாரு. இன்னைக்கு எந்த இடத்துல அமர வேண்டும், யாரோட சேர வேண்டும், யாரோட பேச வேண்டும், இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறாருல. இன்னைக்கு நம்ம யாரோட சேர்றோம், யார் தேவன் கூட எது கூட சேர வேணாம்னு சொல்றாங்களோ அவங்க கூட தான் சேரும். என்னது, எந்த பிள்ளை கூட சேரக்கூடாது நினைக்கிறோம் அந்த பிள்ளை கூட தான் சேர்றோம். எந்த அக்கா கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த அக்கா கூட தான் பேசுறோம். இன்னைக்கு என்ன செய்யணும், நம்ம உறவுகளுக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லவங்களோட சேர்ந்தா என்ன வரும், நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். என்னது, தீமைகளோட சேர்ந்தா சொல்லுவாங்கல்ல, ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிள்ளையோட சேரவே சேராத, அந்த பிள்ளை போல நீ என்ன செய்வ, அகராதியா மாறிடுவ. ஏன் நல்ல பிள்ளைங்களோட சேர்ந்து என்னது, இன்னும் அதிக மார்க் எடுக்கலாம், நல்லா படிக்கலாம், நல்ல ஆலோசனை, நல்ல புத்திகளை தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, பிசாசு நோண்டிகிட்டே இருக்கும், அந்த பிள்ளைங்களோட சேராத. என்னது, அந்த பிள்ளைகளோட உறவு வச்சுக்காத. ஒரு குடும்பம் நல்ல குடும்பத்தோட இருக்கிற, என்ன ரூத்து குடும்பத்தை போல இருக்கிற பெண்களோட பேசுனா என்ன செய்வோம், பேசுவோமா? அல்லேலூயா. என்ன செஞ்சாங்க, ரூத்தையே அகதூரா பேசிட்டு வந்து போல போயிடும். அதான் நல்ல குடும்பங்கள் என்ன செய்ய, ஆண்டவர் என்னது, ஒரு நாளைக்கு குணமுள்ள ஸ்திரியை நம்ம ஒரு வார்த்தை என்ன செய்யறோம், நம்ம எடுக்க போறோம். குணமுள்ள பெண்கள் எப்படி என்று ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு நம்ம பேசுவோம். நல்ல குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கு
என்று பேசுவோம். கடவுள் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிறப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நற்செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த நற்செய்தி வழியாக என்னென்னலாம் நான் விட்டு நான் விலக வேணும். அப்ப இருதயத்துல என்ன செய்யணும்? என் இருதயம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உயர்ந்த இருதயமாக நான் வாழ்வேன். அதுக்காக பாருங்க, அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் 21 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 3:21. உலகம் தோற்றம் முதல் தேவன் நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய எல்லாருடனே உரைத்தவைகள் என்ன செஞ்சாங்களா? வாக்கினால் உயர்த்தவர்கள் எல்லாம் நிறைவேறி காலங்கள் வருமளவும். எந்த காலம் வரும்? எந்த காலம் வரும்? தீர்வு காலம் வரும் வரைக்கும் நிறைவேறும். அப்ப தீர்வு காலங்கள் என்ன செய்யறது? நமக்கு ஒரு நாள் இருக்குங்க. அப்ப நற்செய்தி ஒரு நாள் என்ன செய்யறாங்க? கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நற்செய்தி காலத்திலே நான் வளருவதற்காக தேவன் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு? என்னையும் என் குடும்பங்களை என்ன செய்யறாரு? பயன்படுத்துறா. அப்ப அந்த நற்செய்திக்குள்ளதான் ஒவ்வொரு நாள் இந்த காலத்துல ஆண்டவரே நாங்க வாழ்கிறோம். நாங்க எப்படி வாழ்கிறோம்? நான் என்ன வாழ்கிறேன்? எதை சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்துல? ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய சுயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தைக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு சுயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? ஆண்டவரோட வார்த்தை எப்படி இருக்கிறது? புடமிடுவது போல, வெள்ளியை புடமிடுவது போல தேவனோட வார்த்தை இன்னைக்கு புடமிட்டு கொண்டே இருக்கிறது. தேவனோட வார்த்தை இன்னைக்கு என்ன செய்யறது? புடமிடுகிறது. அழகாக ஒரு பாட்டு நம்ம பாடுவோம்ல, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி அதனால் நான் சுத்தமானேனே, உன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, உன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உம்மை பாடாத நாட்களும் உண்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யணும்? பாடாம இருக்க கூடாது. வெள்ளியை புடமிடுவது போல நம்மளை ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு? இரவும் பகலும் புடமிட்டுக்கிட்டே இருப்பார். அப்ப தேவனோட சத்தத்தை ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு? இந்த நாளில் கொடுக்கிற இந்த வார்த்தை அடுத்த பகல் வரைக்கும் இந்த வார்த்தை போய் சேருகிறது. என்னது? இந்த பகலுக்கு அடுத்த பகலுக்கு சங்கீத ஆசிரியர் 19 நீங்க எடுத்து வாசிங்கன்னா இந்த என்னது தேவனோட வார்த்தை இந்த பகலுக்கு அடுத்த பகலுக்கு என்ன செய்ய? இந்த வார்த்தையை கொண்டு போய் இயற்கை சேர்க்குதுங்க. இயற்கை சேர்க்கிறது. ஆனா நான் எவ்வளவு தூரம் தேவனோட வார்த்தையை கொண்டு போகிறேன்? தேவனோட வார்த்தையை இன்னைக்கு எவ்வளவு தூரம் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்? இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை நம்ம அருகில இருக்கிறவர்களே, ஏன் இன்னைக்கு நான் தேவனோட வார்த்தையை சொல்லி என்ன செய்ய முடியல? கூட்டிட்டு வர முடியல. ஏன் வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு வர முடியல? நான் சொன்னா கேட்பாங்களா? என்னது எனக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கு? நான் கூப்பிடுறேன் பிரதர், வரதான் மாட்டாங்க. என்னது கூப்பிடுறோம், வரதான் மாட்டீங்க. என்ன கூட நான் இங்கே வரும்போது, பிரதர் நீங்கள் எத்தனை நாளைக்கு பிரதர் இங்கே வருவீங்கன்னு கேட்டாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்கள் எத்தனை நாள் ரெகுலராக வரீங்க, வருவீங்களா வரமாட்டீங்களா? இப்படி தான் கேட்டாங்க. எனக்கு அப்படியே மாறி போட்டுச்சு. என்னடா ஒரு கேள்வியை சரியில்லைன்னு கேட்டு அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன் எனக்கு நேரம் சரியாக இருக்கு. என்னது ஏன் நேரத்துக்கு என்னுடைய பணிக்கு அடுத்த பணிக்கு போகிறதுக்கும் நேரம் சரியாக இருக்குது. அதனால எனக்கு டைம் ஒத்து ஆயிடுச்சு.
ஆண்டோட இது யாரு பேசுனா என்ன? தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. யாரு பேசுனா என்ன செய்ய மாட்டேன்? மனுஷன் தோற்றத்தை நான் பார்க்க மாட்டேன். என்னது 1 சாமுவேல் 16:7 சொல்ற, மனிதனை முகத்தை பார்க்கிறான், தேவன் என்ன செய்யறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அப்ப யாரு பேசுனா? இது பேசுனவரு லியோ பிரதர் வார்த்தை இல்ல, வர்ஜில் பிரதர் வார்த்தை இல்ல, ஸ்டீபன் பிரதர் வார்த்தை என்ன இல்ல. இந்த பொக்கிஷம் யாருக்கு சொந்தம்? தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தையை எந்த மனிதனு யாரு வேணாலும் பேசலாம். நீங்கள் வாயை திறந்து நீங்க பேசலாம், இந்த தகரங்கள் பேசும். அல்லேலூயா. எது பேசும்? தகரங்கள் பேசும். மேல இருக்கிற ஃபேன் எல்லாம் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எதுவுமே பேசாட்டியும் பரவாயில்ல. ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பேச வரோம். மத்தேயு நற்செய்தி 19:27 வாசிங்களேன். மத்தேயு நற்செய்தி 19:27. மத்தேயு நற்செய்தி. அப்போது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். பாருங்க, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் தான் தேவனுக்கு பின்னாடி. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் தான் என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பின்னாடி என்னது? எல்லாத்தையும் நான் விட்டு வந்தா எனக்கு என்னையா கிடைக்கும்? பேதர் கேட்கிறார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னது? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு போகிறோம் சரி, தேவனை தேடுகிறவரோ எங்கெங்கெல்லாம் போறோமோ ஏதோ ஒரு ஆதாயத்தோட தான் என்ன செய்யறோம்? போறோம். 1ஆம் தேதி ஒன்னு தேடி போவோம். எது தேடி போவோம்? 1ஆம் தேதி எதை தேடி போவோம்? இரவு ஒரு 11:55க்கு என்ன செய்யும்? 11:55 எதை தேடி போவோம்? என்னது? கோயிலை தேடி போவோம். அப்புறம் வேற எதை தேடி போவோம்? என்னது? நல்ல என்னது? நல்ல வாக்கு தத்துவம். என்னது? அப்ப இன்னைக்கு படிக்கிறதெல்லாம் வாக்கு தத்துவம் கிடையாதா? என்னது? இன்னைக்கு தேவனோட வார்த்தை, இன்னைக்கு ஒவ்வொரு ஓய்வு நாளையும் தேவனோட வார்த்தை இன்னைக்கு விதைக்கப்படுகிறோமோ, இது வாக்கு தத்துவம் இல்லையா? இன்னைக்கு 66 அதிகாரத்துல இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, இது வாக்கு தத்துவம் இல்லையா? எல்லா நாளும் என்னைக்கு இந்த பொக்கிஷத்தை விரித்து எப்ப நான் படிக்கிறேனோ அப்ப எனக்கு என்ன செய்கிறாரு? வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, 1ஆம் தேதி மட்டும்தான் வாக்கு தத்துவம் கிடையாது. 1ஆம் தேதி தான் வாக்கு தத்துவம் கிடையாது. முதல் வாரம் தான் வாக்கு தத்துவம் கிடையாது. தேவனோட வார்த்தை என்னது? எப்போதெல்லாம் தேவனோட வார்த்தையை விரித்து வைத்து படிக்கிறனோ அப்பதான் எனக்கு வாக்கு தத்தங்கள். அப்ப தேவனோட வார்த்தையை நான் என்ன செய்யணும்? வேதனை மனிதா எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தா எனக்கு என்னையா கிடைக்கும்? என்ன கிடைக்கின்ற அந்த விசுவாசம் கேட்டவர் தான் இன்னைக்கு மூப்ப உருவானவராக இருக்கிறார். முத்த திறவுகோலை, தாவீது திறவுகோலை என்னது? வானத்தின் திறவுகோலை யார் வச்சிருக்கிறா? பரலோக திறவுகோலை யார் வச்சிருக்கிறா? பேதுருட்ட இருக்கு. இன்னைக்கு என்னது? பேதுருட்ட வச்சிருக்கிறார். ஏன்? ஒருவர் பூட்ட முடியாத கதவுகளை திறக்கிறவர், ஒருவர் திறக்க முடியாத கதவுகளை திறவு தாவீது திறவுகோலை திறப்பவர் எங்க இருக்கிறாரு? நம்மளோட இருதயத்தில் இருக்கிறாரு. அவரை கூப்பிடுவோம். அவரை கூப்பிடும் போது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை இன்னைக்கு இழந்து போய் விட்டு இருக்கிறோம். அந்த இழந்து போகாதவரையும் ஆண்டவரை எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுங்க. அப்ப வார்த்தைகளை கொடுங்கன்னு கேட்கும் போதுதான் என்னை நிரப்புவாரு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு வார்த்தை இங்க இருந்து எடுத்துட்டு போகணும் ஐயா. ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துட்டு போகணும். அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துட்டு போய் இன்னைக்கு எவ்வளவு வார்த்தை சேர்த்து வச்சிருப்பேன் இருதயத்துல. இன்னைக்கு பேசும்போது அந்த வார்த்தைகள் தந்தாப்புல இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு வார்த்தையை ஏன் கொடுக்கிறாரு? இருதயத்தில் அந்த வார்த்தையை நிறுத்துறதுனால. இந்த வார்த்தையே இந்த இருதயத்துக்குள்ள அவர் வார்த்தையை நிறுத்துறதுனால தான் இன்னைக்கு அநேக இடங்களுக்கு பேச முடியுது. இல்லைன்னா கேட்கறதுக்கு பதில் கொடுக்க முடியுது. கேட்கிற வார்த்தைகளை என்ன சொல்ல முடிகிறது? இல்லைன்னா அவங்க கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? பூம்பு மாடு மாரி தலையாட்டிட்டு தான் வரணும். எல்லாம் பேச முடியுமா? பேச முடியுமா? கடவுள் என்னென்ன பேசி இருக்கிறார், என்னென்ன சொல்லி இருக்கிறார், எல்லாத்தையும் ஆராய்ந்து படிச்சா மட்டும்தாங்க சொல்ல முடியும். இல்லைன்னா எதையுமே என்ன செய்ய முடியாது. என்னை ஆண்டவர் புடமிட்டு என்னை ஆண்டவர் சுத்திகரித்து எனக்கு வச்சிருக்கிறானா தேவனோட சத்தியத்தை சொல்லுவதற்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 17 எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி 17:17. உமது சத்தியத்தினாலே அவர்களை என்ன செய்யணும்? உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கு. உமது வசனமே சத்தியங்க. எது சத்தியம்?
இன்னைக்கு பாத்துங்க, என்னத்தையும் எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், ஓ மேல சத்தியம், ஓ மேலே சத்தியமா சொல்றேன் கேளு. ஆனா இதுக்கு எது சத்தியம்? எது சத்தியம்? வேதமே சத்தியம், அவர் வார்த்தையே சத்தியம். இந்த சத்தியத்தை சத்தியமா சொல்ல நம்மளால என்ன செய்ய முடியலையே. அப்ப சத்திய வாக்கானவர் யாருன்னா இந்த பாலகன் இயேசு தாங்க. இந்த உலகத்துக்கு வந்த மாபெரும் நற்செய்தி தாங்க இன்னைக்கு சத்தியம். இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமா சொல்றோமா? சத்தியத்தை விற்கிறவர்களாக மாறுகிறோமா? சத்தியத்தை சத்தியமா சொல்றோமா? சத்தியத்தை விற்கிறவர்களாக மாறுறோமா? விற்கிறோம். இன்னைக்கு சத்தியத்தை என்ன செய்யறோம்? எங்க ஆல்பர்ட் ஃபாதர் சொல்லுவாரு, நோயாளிகளுக்காக போய் ஜெபம் பண்ண போவோம். நோயாளிகளுக்காக போய் ஜெபம் பண்ண போகணும்னு வச்சுங்களேன், என்ன செய்வாரு? அந்த வீட்டில் என்ன செய்யக்கூடாது? காசு வாங்கவே கூடாதுன்னு. காசு இன்ன வரைக்கும் என்ன செய்ய, எத்தனை எங்கெங்கெல்லாம் ஊருக்கெல்லாம் போயிருக்கோம். இங்கே புதுக்கோட்டையெல்லாம் பைக்லேயே போயிட்டு வந்துருக்குறோம். இங்கிட்டு இப்போ தஞ்சாவூர்லாம் இன்னைக்கு பைக்கில் போயிட்டு வருவோம். அந்த என்ன செய்வாங்க, இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது இல்லையோ, உனக்கு என்ன வேணுமா நான் தருவேன். ஏன்னா அப்படி அந்த குரல் கேட்டுச்சுன்னு வச்சுக்குவேன், என்னோட என்ன செய்வேன், உன்னை ஸ்டாப் பண்ணிடுவேன். என்னது, எந்த ஜபத்துக்கு எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்லுவார். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஏன் தந்தை இதுமாரி சொல்கிறாருன்ட்டு. அப்போ தான் சொன்னேன், நொந்து போன வீட்டில் போய் நீ என்ன செய்யக்கூடாது, அங்கே கூட அவனே வேதனையோடு இருக்கான். என்னது, அடுத்த வேலை அந்த மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். நீ போய் அந்த இடத்துல போய் நீ என்ன செய்யக்கூடாது, கையேந்தாத. கொடுப்பாருங்க, அவரு நிறைவாக கொடுப்பாரு. கொடுத்தேன்னா இந்த ஒரு மாதத்துக்கு இருந்தா பெட்ரோலுக்கு, ஒரு மாதத்துக்கு இருந்தாப்புல பெட்ரோலுக்கு வச்சுக்க. அந்த மாதத்தில் 10 வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு வீட்டுக்கு போனாலும் எனக்கு என்னது லாபம், நஷ்டத்துக்கே வேலை கிடையாது. அப்போ அடுத்து என்ன செய்வேன், ஏன்னா அடுத்த வாகனத்துக்கு உண்டான செலவுல நான் பார்த்துக்குவேன். கடவுள் ஏன் அப்போ இறை வார்த்தை என்ன செய்யறாங்க, இன்னைக்கு விற்கிறாங்க. தேவனோட சத்தியத்தை சத்தியமா பேசு, கொடுத்த வார்த்தையை சத்தியமா சொல்லு. உன்னை நான் பின் சென்று வந்தா உன்னை எனக்கு என்ன ஆண்டவருக்கு இன்னைக்கு ஆதாயத்தை தேடி என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ள வராதீங்க. என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வாங்க. அல்லேலூயா. ஆதாயத்தை பெறுவதற்காக வர வேணாம். என்னது, சத்தியத்தை சத்தியமாக கேட்கிறதுக்கு வாங்க. விடுதலை பெறுவதற்காக தேவனோட சமூகத்துக்கு வரும்போது தேவன் நம்மளை என்ன செய்வாரு, ஆசீர்வாத பாதையில கொண்டு போவார். என்ன செய்வாரு, ஆசீர்வாத பாதையில கொண்டு போவாரு. இன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்க முடியாத என் இறுதி என்ன செய்யுது, தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இறுதியும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப தேவனோட வார்த்தைகளை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், வாஞ்சியோடு கேட்கணும். தானியக்காக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே என்ன செஞ்சேன், எங்களுடைய டீம்ல போட்டு என்ன உடனே டைப் பண்ணி என்ன செஞ்சோம், அனுப்பணும். அனுப்பி என்ன சும்மா விடலை, அவங்க ஐசியூல இருக்கிறாங்க, அவங்களுக்காக என்ன சிறப்பா ஜெபிங்க. என்னது, சிறப்பா ஜெபிங்க. அப்ப அவங்க மட்டும் தான் ஜெபிக்கணுமா? நம்ம என்ன செய்யணும், நம்மளும் ஜெபிக்கணும். நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்? ஒரு நோயாளிகளுக்காக இருக்கிறாங்க, என்னது, என்னுடைய இயேசு கேட்டார்ல, சவுலே சவுலே என் ஜனங்களை துன்பப்படுத்துகிறாய். நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அவரே துன்பப்படுத்தினாரு. யாரை துன்பப்படுத்தினாரு? ஜனங்களை துன்பப்படுகிறது, இயேசுவை துன்பப்படுகிறது. அந்த பவுலடியார் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட பேசும்போது அப்பதான் மறுரூபமாகிறாரு. அப்பதான் மனம் திரும்பக்கூடிய ஒரு மனிதனாக அந்த பவுலடியார் மாறுறாருங்க. ஏன்? நற்செய்தி. நற்செய்தி. இன்னைக்கு காலையில நம்ம ஏன் இன்னைக்கு உபவாசம் இருந்து ஏன் ஜெபிக்கிறோம்? ஒரு ஆத்மாக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அது என்னுடைய பிரச்சனையாக உபவாசம் இருந்து ஒருவேளை உணவு சாப்பிடாம என்ன செய்யணும், அந்த ஆத்மாக்காக ஜெபிக்கணுங்க. இது சும்மா நான் பட்னியோட கிடக்கிறதுலாம் உபவாசம் கிடையாது. அல்லேலூயா. பட்னியோட இருக்கேன் எல்லாம் உபவாசம் கிடையாது. தேவ சமூகத்தில் ஒரு கருத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேணும். ஆண்டவர் பாத்துல உட்கார வேண்டும். உட்கார்ந்து யாருக்காக நீங்க இருக்கிறீங்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேணுங்க. ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களை இழந்து பாருங்களேன், உங்களை இழந்து பாருங்க. ஒரு நேரம் அந்த பட்னி எப்படி இருக்குன்னு பாருங்க. சில பேர்லாம் பட்னியா இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா 2 டீ 4 கூட தின்னுருவாங்க. அல்லேலூயா. என்னது கேட்டா, பிரதர் நான் இன்னைக்கு உபவாசம் பிரதர். காலையில ஒரு டீ எத்தனை மணி நேரம் தாங்க தெரியுமா? டீ சாதாரண குடிக்கிறது இல்லை. என்னது, நல்லா இவ்வளவு பெரிய கிளாஸ்ல கொட்டி நல்லா குடிச்சா அவ்வளவு நேரம் தாங்க. ஒரு 2 மணி நேரம் என்ன செய்யும், பசிய 10 மணிக்கு குடிச்சோம்னா 12 வரைக்கும் தாங்கும். என்னது உபவாசம்? என்னது, என்ன உபவாசம் இருக்கிறது? ஆமா,
தவசிமேட்டில் வெறும் தண்ணி தான் தருவாங்க. அந்த இடத்துல ஒரு அக்கா என்ன செஞ்சு நல்லா சாப்பிடக்கூடிய அக்கா வந்து மாட்டிக்கிச்சு. ஏன்னா மாட்டிக்கிட்டு என்ன செய்ய அவதிப்படுது. ஏன்னா அது ஃபாதர்கிட்ட போய் என்ன ஜோசப்பிட்ட ஃபாதர்கிட்ட போய் ஃபாதர் நைட்டுனா சாப்பாடு தருவீங்களான்னு கேட்டுச்சு. இருமா நான் அமுச்சுறேன்னு போயிட்டு என்ன செஞ்சாரு, போயிட்டு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. அல்லேலூயா. 3 நாள் அந்த அக்கா படாத பாடு. மறுநாள் கேட்டுச்சு, ஃபாதர் ஒரு பிஸ்கட் நான் கிடைக்குமான்னு கேட்டுச்சு. இருமா தேவ தூதர் அனுப்புறேன்னு போயிட்டார். அல்லேலூயா. 3 நாளும் 3வது நாள் சரி தியானம் முடிஞ்சிருச்சு. சரி 3வது நாள் ஆச்சு, நல்ல கறி சோறுனாச்சு, நல்ல சோறு போடுவாங்கன்னா பச்சை பயிர் கஞ்சி. அல்லேலூயா. என்னது பச்சை பயிர் கஞ்சினா நீ நினைச்ச மேல குடிக்க முடியாது, சின்ன தொன்னையில தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா. என்னது பச்சை பயிறு, ஆமா கொஞ்சோன்னு கொடுப்பாங்க. ஏன்னா கொள்ளு துவையல். அல்லேலூயா. அது என்னது எல்லாமே நிமிட்டு தான். அப்ப வெளியில வந்து அந்த அக்கா இப்படியா ஜெபம் நடத்துறது? அப்ப 3 நாள் எதுக்குமா வந்த? இன்னைக்கு தியானம்னா இன்னைக்கு என்ன செய்யறோம், ஆலையில என்ன செய்யறோம், நல்லா சோறு போடுவாங்கய்யா. என்னது நல்ல சோறு போடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தையை கேட்க வருது, வார்த்தையை நிரப்புவதற்காக அல்ல. என்னது வார்த்தையை நிரப்புவதற்காக அல்ல, எதை நிரப்புறதுக்கு? என் வயிற்றை நிரப்புவதற்கு தான் வரோம். இன்னைக்கு தேவனோட வார்த்தை இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு எதற்காக பிறந்தார்? இந்த உலகம் முழுவதும் பிறப்புலையே அவ்வளவு பாடுகள், அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள். ஒரு இடத்துல என்ன செய்யுது, பாலகன் பிறந்து ஒரு இடத்துல நிறைவாக நிம்மதியாக இருந்தது இல்லைங்க. இது ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல என்ன செய்யல, நிம்மதியால் அங்கங்க தூக்கிட்டு சூசை போறோம். மரியாதை என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. தூக்கிட்டு யாரோ என்ன செஞ்சிருவான், கொன்னுருவான்னு சொல்லிட்டு என்ன தூக்கிட்டு என்னது துணியில சுத்தி, எதுல சுத்தி, துணியில சுத்தி தூக்கிட்டு போனாங்க. பிள்ளைகள் அடையாளம் தெரியாம அந்த ஒரு இயேசுவை கொல்றதுக்கு பல பிள்ளைகள் இழந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க? 2 வயசு உண்டான பிள்ளை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, கொன்று ஒழித்தானா இல்லையா, செஞ்சானா இல்லையா? அப்ப கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியா துக்கமா? மகிழ்ச்சியா துக்கமா? புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. மகிழ்ச்சியா துக்கமா சொல்லுங்க. நான் சொல்லல, வேதத்தின்படியா சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. கிறிஸ்து பிறப்புல எத்தனை பெற்றோரோட கண்ணீர் வேதனை. இந்த மாதத்துல என்ன செய்யும், மாசிலா குழந்தை நாட்களை நினைத்து பார்ப்போம். இந்த மாதத்துல தான் மாசிலா குழந்தைகள் என்னது இறந்து போன குழந்தைகளுக்காக 28ஆம் என்ன செய்வோம், மாசிலா குழந்தைகள் நாட்டு தினங்கள் என்ன செய்வோம், கொண்டாடப்பட்டு அனுசரிச்சு எல்லா ஆலயங்களும் அந்த குழந்தைகளுக்காக என்ன செய்து, இந்த கிறிஸ்து பிறப்பில எத்தனை குழந்தைகள் இறந்தார்கள் மரிச்சு அவர்களுக்காக என்ன ஒரு கல்வாரி திருப்பலியை வைப்பாங்க. உலகம் முழுவதும், சும்மா சாதாரண இல்ல. எங்கது சாதாரண இந்த ஊர்ல மட்டுமே திருப்பலி கிடையாது, உலக நாடு முழுவதும் என்ன செய்யும், எந்தெந்த ஆலயங்கள் இருக்கிறதோ இந்த மாசிலா குழந்தை நாட்களை விசேஷ விதமாக கொண்டாடப்பட்டு அனுசரிச்சு என்னது விளக்கு ஏத்தி மெழுகுபத்தி ஏத்தி அந்த என்ன செய்வாங்க, அந்த விழாவை திருச்சபை கொண்டாடப்படும். நம்ம இன்னைக்கு மாபெரும் என்ன செய்யறோம், இன்னைக்கு இவ்வளவு பேர் கொன்று ஒழித்ததுக்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், புது ட்ரெஸ் போடுறோம், ஆயத்தப்படுத்துகிறோம், 1ஆம் தேதியை குடில் ஜோடிக்கிறோம், 1ஆம் தேதியை ஸ்டார் கட்டுறது, 1ஆம் தேதி என்ன செய்யறோம், டிசம்பர் பிறந்தது எவன்ட்டான கடனை உடனே வாங்கி புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறோம். இன்னைக்கு ஏழைகள் பேரை சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சுரண்டி தின்னுட்டு வர இருக்கிறாங்க. ஏழை எளியர்கள் பேரை சொல்லி அரசியல்வாதிக்கு மேல இவங்க பெரிய ஆளா இருக்காங்க. அல்லேலூயா. என்னது இருக்கிற எங்கெங்கெல்லாம் ஸ்டாக் துணி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வந்து என்ன செய்யறாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்ல வாங்கி போடுறாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு 500 ரூபாய்க்கு டாப் எடுக்க முடியும், இன்னைக்கு 500 ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் கவுன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? 900 ரூபாய் இன்னைக்கு 1200 ரூபா வரும் ஒரு கவுனு, 1200 ரூபா வரும். டாப் எடுத்துடலாம் 250 100 ரூபா, 250 150 ரூபா டாப் எடுத்து தச்சிடலாம். 70 ரூபா தான் தைய கூலி. இப்படிலாம் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு உலகத்தை ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏமாத்துறவர்களாக இருக்காங்க. அப்ப ஆண்டவர் இதை எதற்காக வந்தார், நற்செய்தி மாபெரும் நற்செய்தியை கொடுப்பதற்காக வந்தார். யோவா நற்செய்தி 10:20 எடுத்து வாசிங்க. யோவா நற்செய்தி 10:20 சீக்கிரம் வாசிங்க, ஜெபம் பண்ணி முடிப்போம். அவர்கள் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறேன் என்றான்.
மக்கள் கொடுப்போம் என்றார்கள். இந்த எருசலேமிலே தேவாலயத்தை சந்தோஷ பண்டிகை வந்தது. மாறி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறது? நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவசிக்கவில்லை. பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளால். என்ன செய்யறாரா? யார் நாமத்துல செய்யறாரு? பிதாவின் நாமத்தினால் செய்யறாரு. இவன் என்ன செய்யறாங்க? ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்யும் போது இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லப்பட்டாங்க. என்ன பேர் வாங்கினாரு யோவானு? பிசாசு பிடித்தவன் என்று சொல்லிட்டு இந்த பெயர்களை வாங்கினாரு. இன்னைக்கு இந்த பிசாசு பிடித்தவனா பிசாசுகளை ஓட்ட முடியும், நோய்களை ஓட்ட முடியும். தேவனோட சத்தியம் உள்ள இந்த வார்த்தையினாலதான் என்ன செஞ்சாரு? பிசாசுகளை என்ன செஞ்சாரு? ஓட்டினார். இன்னைக்கெல்லாம் பிசாசு சில பேரை பார்த்தாவே ஓடிடும். என்னது? பிசாசு பார்த்தாவே என்ன செய்யணும்? ஆமா, பிசாசை யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? நீ பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. யாரு பிசாசு? ஆமா, என்ன கண்ணாடியில போய் பார்த்தா தெரியும் யாரு பிசாசு. பிரைஸ்லா. எங்க போய் பார்த்தா தெரியும்? கண்ணாடியில பார்த்தா தெரியுங்க. இவன் பேய் பிடித்தவன். பேய்களை நோய்கள் என்ன செய்யறான்? ஓட்டானே. பேய் பிடித்தவன் அவர் எந்த வல்ல செயலை செய்ய இறை வார்த்தை என்ன செய்யறாரு? பேய்களை நோய்களை ஓட்டுகிறார். இன்னைக்கு பேய்களை நோய்களை எதில் ஓட்ட முடியுமா? தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தை தான். இன்னைக்கு வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. வார்த்தையை சொல்லி ஜபத்தை இன்னைக்கு ஜபம் ஜெபிக்கலாம். இன்னைக்கு நீண்ட ஜபம்லாம் ஜெபிக்கலாம். ஆனா எனக்கு என்னுடைய ஜபம் எப்படி இருக்கணும்? வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது தான் பிசாசு நடுங்குவான். என்னது? வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து தேவனோட சமூகத்துல எங்களை என்ன செய்யணும்? முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனோட வார்த்தைக்குள்ள நான் போவதற்காக எனக்குள்ள இருக்க தடை கற்கள் என்ன இருக்குன்னு ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி முடிப்போம். மத்தேயு நற்செய்தி 24:1 வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்டடத்தை என்ன செய்யறாரு? காட்டுகிறாரு. எதுக்கு கட்டடத்தை காட்டினாரு? சீடர்கள் ஏன் கட்டடத்தை காட்டினாரு? இன்னைக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், ஒருவர் ஒரு கல்லை என்ன செய்ய கட்டடங்கள் இடித்து போடும். இன்னைக்கு கட்டடத்தை என்ன செய்ய போறாரு? நம்ம கட்டடத்தை தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பேச்சுகளாக என்ன செய்வாரு? இதையும் இடித்து என்ன செய்வாரு? போடுவார். இந்த வல்லமையோடு ஆண்டவரோட பாதத்துல அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்மளை ஒப்பு கொடுப்போம். கண்ணை மூடுனா கண்ணை மூடுங்க, என்ன பார்க்காது. கண்ணை மூடுங்க, முழுசா மூடுங்க. எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பாதத்துல இந்த கிறிஸ்து பிறப்புக்குள்ள நான் எதுக்குள்ள இருக்கிறேன் ஆண்டவர்? இந்த கிறிஸ்து பிறப்பு என்னுடைய இருதயத்தில் என் குடும்பத்துல பிறக்கிறதா? இல்லை நான் என்னோட கிறிஸ்து பிறப்புக்குள்ள இந்த இருக்கிற வார்த்தைக்குள்ள நான் இருக்கிறேன்னா? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஒப்பு கொடுங்க. அஸ்ஸா பாபா. ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு வார்த்தைக்குள்ள ஆண்டவரை கடந்து போகும்படியாக. அப்பா, அந்த யோவான் வாயிலிருந்து ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே, அப்பா இவன் பேய் பிடித்தவன் என்று சொல்லி அப்பா முழங்கும் போது ஆண்டவரே, அப்பா பிதாவோட மகிமையை, பிதாவோட வார்த்தை ஆண்டவரே சொல்லி கொண்டிருந்தது போல் ஆண்டவரே, நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுவதற்காக, எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக எங்களை உன் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட தூதிங்க. ஒரு நிமிஷம் தூதிங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தூதிங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க வாயத்தர. ஆண்டவர் இந்த சபைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அப்பா இன்னைக்கு அநேக பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அப்பா அந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆண்டவர் தண்ணீரால் மூழ்கி கொண்டு அநேக பிள்ளைகளை மறுத்து கொண்டிருக்கா. முதியவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை இளம்பெண்களை மறுத்து கொண்டிருக்கிறார் ஐயா. சிறு பிள்ளைகள் குளிர் தாங்க முடியாது. தண்ணியின் வெப்பத்தினால எத்தனை பிள்ளைகள் அப்பா அந்த காட்டு ஆறுநாள் அடித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, இந்த வெள்ளத்தினால், இந்த வெள்ள பெருக்கினால், அப்பா அந்த மழையினால் எத்தனை முதியவர்கள் இன்னைக்கு மறுத்து போயிருக்கிறார் இயேசுவே. ஐயா, இந்த நேரத்தில் கூட அப்பா அந்த கிறிஸ்து பிறப்பிலே ஆண்டவரே, அப்பா நீ பிறந்தது மகிழ்ச்சியா துக்கமா என்று கேட்கும் போது ஐயா எவ்வளவு துக்கமான செய்தி ஐயா.
எவ்வளவு துக்கமான எத்தனை பிள்ளைகள் ஒரு பாலகனை கொல்லுவதற்காக எத்தனையோ பிள்ளைகள் மரித்து போனார் ஐயா. அப்பா அந்த கிறிஸ்து பிறப்பில் ஐயா, அப்பா நான் எப்படி நான் வாழ வேண்டும், எந்த வார்த்தையில வாழ வேண்டும், அப்பா வார்த்தை எனக்கு மனரூபமாக வேண்டும் என்று சொல்லி அப்பா அந்த யோவான் 17 நாங்கள் வாசிச்சோமே. அப்பா உன் வேதமே சத்தியமாக வாசிச்சோமே. அந்த சத்திய வார்த்தைகள் ஆண்டவரை கொண்டு போவதற்காக, சத்தியத்தை சத்தியமாக சொல்ல, இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்காக இனி ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு வந்திருக்கிற சகோதர சகோதரி எல்லாமே ஒப்பு கொடுங்க. எல்லா தீமையிலிருந்து விள்ளைக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவரை ஒரு அடையாளத்தை போல நான் கிறிஸ்தவர்களாக வாழாதவரை ஆண்டவரே அப்பா உண்மையில் வார்த்தை உள்ள கிறிஸ்தவர்களாக வாழுவதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒப்பு கொடுக்கிற அருமையான சகோதரி அப்பா எங்க சபை மூப்பரோட அப்பா அந்த துணையாளர் ஆண்டவர் இந்த மருத்துவமனையில் இருக்கிறவர் அப்பா உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த தாயார் சகோதரிக்காக ராணிக்காக செபிங்க. ராணிக்கா ஆணியா ஆவி ஆத்மாக்காக ஒப்பு கொடுங்க. அவங்கள அப்பா உடல் சுகத்தை ஒப்பு கொடுங்க. அப்பா சாலமோனான 16:12 சொல்லலாம், பச்சளையை கழும்பவனை குணப்படுத்த என் வார்த்தைவனை குணமாக்குவேன். அப்பா சகோதரிக்கு இந்த வார்த்தையை அனுப்புவீராக ஐயா. 100க்கு அதிபதியானோட பணியாளரோட காய்ச்சலுக்கு வார்த்தையை அனுப்பினீராண்டவரே அப்பா உன் வார்த்தையை அனுப்புவீராக சுகம் பெறுவதாக ஐயா. அப்பா ஒரு வல்லமை பெருவட்டும் ஐயா. தேவையை சந்திக்கும்படியாக தேவனே ஒரு வல்லமை ஆண்டவர் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்கள் நாடி நரம்பு திசையோட உடல் உறுப்புகள் இயேசுவின் ரத்தம் இப்ப ஒழுது பாய்வதாக ஒரு வல்லமை இறங்குவதாக இப்ப ஒரு வல்லமை ஆண்டவரே அப்பா பச்சளையும் கழும்பவனை குணமாக்குவதில்லை என் வார்த்தையை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே உன் வார்த்தையை அனுப்புவீராக. ஏகோப்பா 5:14-15 படியாக எவரால் நோய்வாய்ப்பட்டு இருந்தா சபை மூப்பரோட எண்ணெய் பூசி அவர்களுக்கு அந்த நோய்களுக்காக மன்றாடும் என்று சொன்னீரே அந்த நோய்கள் மீது ஆண்டவரை கரங்கள் வைக்கிறோம் ஐயா. இப்ப வார்த்தையை கரங்கள் வைப்பீங்க. எரேமியா 17:14 படியாக அப்பா நானே குணமாக்கும் தேவன் என்று சொன்னீரே அப்பா நீ குணமாக்கும் தெய்வம். இப்ப அருமையான சகோதரியே அப்பா நீ தொடுபடியாக அந்த மருத்துவமனையில சகோதரியை முன்னிட்டாங்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாத்தையும் தொடுபடியாக உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடு செபிக்கிற ஒரு வல்லமை கடந்து போவதாக ஒரு அபிஷேகம் கடந்து போவதற்காக இப்ப ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் முதியோர்கள் எல்லா அந்த மருத்துவமனையில் இருக்க எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஓசையா 6:1 சொல்லுது வாங்க ஆண்டோடு திரும்பி சொல்லுவோம் காயப்படுத்தினவரே கட்டு போடுகிறவர் அவர் என்று சொன்னீரே அப்பா நீ காயங்களுக்கு எல்லாம் கட்டு போடுகிறவர் ஐயா. அப்பா உன் வல்லமை கடந்து போவதாக வல்லமை கடந்து போவதற்காக எல்லாம் துதிப்போமா எல்லாம் துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்மைகள் மாறுவதாக ஐயா. நன்மையாக மாறட்டும் ஐயா. சுகம் தரக்கூடிய வல்லமை இப்ப கடந்து போக முடியுமா அப்பா இப்ப துதிக்கிறோம் ஐயா. அப்பா போகும் இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே போனீரே எல்லா பிசாசுகளையும் எல்லா நோய்களையும் குணமாக்கினீர் ஆண்டவரே. இப்ப நீ குணமாக்கக்கூடிய வல்லமை இப்ப கடந்து போக முடியாது. நீ ஒரு வல்லமை 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 அபிஷேக வல்லமை இறங்கி போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளை நீ மாற்றி நன்மைகளாக மாற்ற செய்ய போவதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா அந்த ஓய்வாளர் இந்த 3வது ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இவர் குடும்பங்கள் தேவைகள் எல்லாத்தையும் அப்பா அந்த மாதத்தை சந்திக்கபடியாக எல்லா கடன் பிரச்சனையில இருந்து எல்லாத்தையும் மாற்றி போட்ட ஆண்டவரே. கொலோசியர் 2:14 படியாக உன் கடன் பத்திரத்தை நான் கிழித்து போட்டேன் என்ற வார்த்தையின்படியாக அப்பா கடனோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் போராட்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு வல்லமை இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் என்னோடு வர வேண்டும் என்று சொன்னீரே இந்த வாலிப பிள்ளைகளை உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தீயவன் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதவரையும் இயேசுவே நீர் இந்த பிள்ளைகளை நீ சூழ்ந்து கொண்டு நீ வழிநடத்தபடியாக உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்ப அந்த சபையை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரி முதியோர் அனைத்தையும் உன் திருப்பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வல்லமையோடு ஆற்றலோடு ஆண்டவரை நிரம்புவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப அவன் பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது நிரம்புவதற்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர்னு சொல்லி இந்த ஒரு வரிகளை மட்டும் பாடுவோமா. உம் ரத்தத்தால் என்னை கழுவும் உம் ரத்தத்தால் என்னை கழுவும் உம் ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும் உம் ரத்தத்தால் என்னை கழுவும் உம் ரத்தத்தால் என்னை கழுவும். அன்பின் பரலோக பிதாவே
உன் இரத்தத்தினாலே எங்கள் குற்றங்கள் குறைகள் எங்கள் பாவங்கள் உன் வார்த்தையை கேட்க முடியாத இருக்கிற தடைகளை எல்லாத்தையும் உடைத்து ஒரு நன்மையான காரியங்களை பிள்ளைகளை மாற்ற செய்து கல்வாரி சிந்தப்பட்ட இரத்தம் சகல பாவங்களை சகல நோய்களையும் அநேகனை குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த இரத்தத்தினால் நீ ஆண்டவரை நன்மையை வைத்திருக்கிறீர் ராஜா. உன் இரத்தத்தை அனுப்பி எல்லாத்தையும் நீ குணமாக்கும்படியாக சுகமாக்கும்படியாக ஆறுதலை கொடுக்கும்படியாக ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக சத்தியத்தை சத்தியமாக பேசுவதற்காக உன் கல்வாரி சிந்தப்பட்ட இரத்தம் என் சிரசின் மீது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் நாடி நரம்பு திசைகள் உன் பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி நீ பரிசுத்தமாக்கி ஒரு கழுவி ஒரு மீட்பை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க போறதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி என் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாக இயேசுவே உமக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.